எபிசோட் 4. அந்த மெசேஜ் யாரிடமிருந்து? ஹூ சென்ட் தட் மெசேஜ்? ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டு நின்றாள். கருப்பு நிற கார் வீட்டின் முன்னே நின்றது. மழையின் காரணமாக வெளியே சரியாக எதுவும் தெரியவில்லை. காரின் டோர் மெதுவாக திறந்தது. யாரோ ஒருவர் வெளியில் இறங்கினார். கருப்பு ஹூடி, முகம் முழுக்க இருள். மாயாவின் மூச்சு வேகமானது. அதே நேரத்தில் ஃபோனில் இருந்த கீரன் கத்தினான். ஐயா, டோரை ஓப்பன் பண்ணாதே. என் காலிங் பெல்லோ மெதுவாக ஒலித்தது. ஐயாவால் அசையவே முடியவில்லை. வீட்டின் காலிங் பெல் மீண்டும் ஒலித்தது. பிறகு டோருக்கு வெளியே இருந்த ஒரு குரல். மாயா, நான் தான். ஆதிரனின் குரல். மாயாவின் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. பாசிபிள், ஏனென்றால் சில நிமிடங்களுக்கு முன்புதான் வீடியோ காலில் ஆதிரன் கட்டப்பட்ட நிலையில் பார்த்தாள். கீரன் பதற்றமாக ஃபோனில் சொன்னான். மாயா, அது ஆதிரன் இல்லை. மெதுவாக டோருக்கு அருகில் சென்று டோர் ஐ வழியாக பார்த்தாள். நின்றவன் முகமோ சரியாக தெரியவில்லை. ஆனால் அவன் கையில் இருந்த பிரேஸ்லெட் மட்டும் தெரிந்தது. ஆதிரன் எப்போதும் அணியக்கூடிய பிரேஸ்லெட் அது. மாயாவின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. திடீரென்று வீட்டின் பின்புறத்தில் கிளாஸ் உடையும் சத்தம் கேட்டது. மாயா பயத்தில் திரும்பினாள். அவள் வீட்டு கிச்சனின் ஜன்னல் உடைக்கப்பட்டிருந்தது. திடீரென்று ஃபோன் கால் டிஸ்கனெக்ட் ஆனது. லோ அமைதி. மாயா மெதுவாக பின்னாக நடந்தாள். இருட்டில் அவளின் ஹார்ட் பீட் சத்தம் அவளுக்கு கேட்க ஆரம்பித்தது. வீட்டுக்குள் வந்த அந்த மர்மமான நபர் யார்?